Hello friends, welcome back to Preethiyin Kaimanam. இன்னைக்கு Preethiyin Kaimanamத்தில் cheese stuffed mushroom நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறதுனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி பட்டன் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இது நல்ல மேலே இருக்க ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணிவிட்டு கையிலேயே நம்ம தேய்ச்சி கழுவுனா போயிடும். ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்டெம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஸோ நம்ம உள்ளே இருக்கிற பிளாக்கையும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அது ஸ்டஃபிங்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ எதையுமே நம்ம தூக்கி போட வேண்டியதில்லை. ஸோ கேவிட்டியும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லா கேவிட்டியும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டெம்ஸ் எல்லாம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் நம்ம ஸ்டஃபிங்க்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம சாப் பண்ணியாச்சு, ரெடி ஆகிடுச்சு. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். நம்ம ஆயில் விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் கியூமன் சீட் சீரகம் போட்டுக்கலாம். 2 வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் நல்லா சாட் பண்ணிகிட்டு இருக்கச்சு இதுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நம்ம பார்த்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அண்ட் தென் பூண்டு சாப் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அது ரெண்டுத்தையும் நம்ம போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் 2 எடுத்திருக்கேன், அதையும் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நல்லா வந்து சாட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சமயத்தில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இப்போது நம்ம 2 டொமேட்டோ சாப் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 3 மினிட்ஸ் வந்து இதை குக் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா சாட் பண்ணிக்கணும். 3 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா இதுக்கான தேவையான மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். அதாவது நம்ம சில்லி சேர்த்துருக்கனால காரம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் நம்ம. ஸோ இப்போது வந்து நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்டெம்ஸு, அந்த உள்ளே இருக்க ஃப்ளஷ் அதெல்லாமே நம்ம சேர்த்துக்க போகிறோம். 3 நிமிஷம் வெந்தால் போதுங்க. இது 3 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் ப்ராசஸ்டு சீஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து இந்த மசாலா வந்து பைண்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அப்போது உள்ள ஸ்டஃபிங்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு மினிட் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கிளறினா போதும். இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சமாக எடுத்து நம்ம ஃபில் பண்ணால் போதுங்க. உள்ள கேவிட்டிக்குள்ளே போகிற மாதிரி நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி எல்லா மஷ்ரூமையும் நம்ம ஃபில் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஒரு பேனில் 1 டீஸ்பூன் பட்டர் விட்டுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம சீஸை அது மேலேயும் கிரேட் பண்ணிக்கலாம். நம்ம சீஸை மேலே லாவிஷாக கிரேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மஷ்ரூம் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு பேனில் பட்டர் விட்டுட்டு நம்ம இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்துடலாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம சீஸ் மெல்ட் ஆன பிறகு நம்ம இந்த மஷ்ரூமை எடுத்துடலாம். ஜஸ்ட் 3 மினிட்ஸ் தான் ஆகும் மஷ்ரூம் குக் ஆகிறதுக்கு. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த சீஸஸ்லாம் மெல்ட் ஆகிட்டுருக்குன்ட்டு. ஸோ கம்ப்ளீட்டாக சீஸ் மெல்ட் ஆன பிறகு நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த சீஸஸ் மெல்ட் ஆகிறது. ஸோ ரொம்ப நல்லா டேஸ்டியான மஷ்ரூம் ஸ்டஃப்ட் மஷ்ரூம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிடலாம், தவாலேருந்து ரிமூவ் பண்ணலாம். சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நம்ம பிளேட் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டான ஸ்டஃப்டு மஷ்ரூம், சீஸ் ஸ்டஃப்டு மஷ்ரூமை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோடு இதை சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப யம்மியாக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு இன்னும் வேணுன்ற மாதிரி தோணுச்சு. ஸோ கண்டிப்பாக இது மேலே இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நான் வந்து மிக்சட் ஹர்ப்ஸ் ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா கொரியாண்டர் லீவ்ஸ் இருந்ததுனாலும் அதை நம்ம மேலே டெக்கரேட் பண்ணிக்கலாம். நம்ம ரொம்ப யம்மியாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் அதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நான். ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரம் ப்ரீத்தியின் கைமனம். பாய்.